சகேயு. சகேயு எப்படிப்பட்டவன் தெரியுங்களா? ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமான உள்ளவனா இருந்தான். மார்க்ல படிச்சோம். குருடனா பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஐஸ்வர்யனை பாக்குறாரு. உனக்கிட்ட ஒரு குறை இருக்குப்பா, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் வித்து நீ தரித்தனுக்கு கொடு அப்படிங்கிறார். அவன் ஐஸ்வர்யனா இருந்தபடியா, அதாவது முக சோர்ந்து அவன் நடந்து போயிட்டான். இப்படிதான் அதுல போட்டிருக்குது. இப்போ அதுக்கப்புறம் 2 முறை அந்த காரியத்தை பற்றி சொல்றாரு. ஐஸ்வர்யமான உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதுக்கப்புறமும் பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கையா இருக்கிற மனுஷர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. 2 விஷயம் இருக்கு. ஐஸ்வர்யமான உள்ளவர்கள், ஐஸ்வர்யத்துக்கு நம்பிக்கை இருக்கிறவர்கள். ஒரே விஷயத்த அவர் ஸ்டாப் பண்ணிதான் வச்சுக்கோங்களேன், ஐஸ்வர்யமாக்குன்னா எங்களுக்கு ஐஸ்வர்யமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். அது மேல நம்பிக்கையா இருக்கிறவங்க, எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், என்னோட பொக்கிஷத்துக்குள்ள ஐஸ்வர்யத்தோட சொத்துக்களை நான் சேர்க்கணும், அது மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன். எனக்கு பேங்க்ல இவ்வளவு பணம் இருக்கு, என்கிட்ட இவ்வளவு நகை இருக்கு, எனக்கு என்ன வந்தாலும் நான் என்ன பாத்துக்குவேன். சின்ன வயசுல இருந்து வந்து நான் ஆண்டவரே உங்களுக்கு நான் சேவை செஞ்சுட்டு தானே இருக்கிறேன். சின்ன வயசுல இருந்து நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் நான் பண்ணிட்டு தானே இருக்கிறேன். விபச்சாரம் செய்யல, பொய் சொல்லல, களவு செய்யல, எல்லாமே நான் வந்து சூப்பர் பர்ஃபெக்டா இருக்கிறேனே. எனக்கு வந்து ஏன் நான் பரலோக பிரவேசிக்கலாமே, ஏன் உங்க கால் கடி வைக்கலாமே, அங்க நீங்க எனக்கு ரெட் கார்பெட் போட்டு வர வைக்கலாமே. நான் அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் இருந்ததால நீங்களும் தான் வந்து பிறந்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்களை விட எங்கிட்ட இருக்கிற சொத்துக்கும் அதிகமா இருக்குது. இயேசுவே, தேவகுமாரனே, நீங்க தானே இயேசு, உங்கள்கிட்ட இருக்கிற அதிக சொத்துங்களுக்கு நீங்களே பரலோக ராஜ்யத்தில் இருக்கும்போது நான் ஏன் இருக்கக்கூடாது, எங்கிட்ட எல்லாமே இருக்குதே அப்படின்னு நினைச்சிருக்கலாம். 2 காரியத்தை வந்து சொல்லப்போனா அந்த ஐஸ்வர்யன் போயிட்டான். 2 காரியத்தை வந்து இவனோட சீசரிடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றான்னா, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது 1. 2வது, ஐஸ்வர்யத்துமே பிரியமானவர்கள், பிரியம் உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது.